பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எத்தனை முறை பிரச்சாரத்திற்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என திமுக எம்பி ஆர் ராசா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி முத்தமிழ் அறிஞரும் செம்மொழி நாள் விழா என்ற தலைப்பில் சென்னை பாடியில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா, திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா, திராவிடக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆர் ராசா, பிஜேபி தலைவர்களான அமித்ஷா மற்றும் மோடி ஆகியோர் எத்தனை முறை தமிழகத்தில் வந்தாலும் அவர்களால் எதிர்க்கட்சியாக கூட எந்த காலத்திலும் வர முடியாது என்று கூறினார். டெல்லியிலே ஆட்சியை மாற்றிவிட்டோம், அரவிந்த் கெஜ்ரிவால் போய்விட்டார். ஹரியானாவிலே எங்களுடைய ஆட்சி வந்து விட்டது, அவர்களை தூக்கி எறிந்து விட்டோம். மகாராஷ்டிராவில் எறிந்து விட்டோம், அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான் என்று சொல்கிறார். என்ன காரணம்? அவர்களுக்கு எது உறுத்துகிறது? அவருடைய படையெடுப்பு எல்லா வடமாநிலங்களையும் செல்லுபடியாகிறது. எல்லா இடத்திலேயும் ஆட்சியை பிடித்து விட்டார்கள், நேரடியாக மறைமுகமாக பிடித்து விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த செம்மொழி தான் காரணம். இந்த செம்மொழியை உள்ளடக்கிய திராவிடம் தான் காரணம்.